இந்த உலகத்துல எதையோ ஒண்ணு நோக்கி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? அதுதான் வெற்றி. ஆனா இந்த அவசர ஓட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ண நம்ம மிஸ் பண்றோமோன்னு தோணுதா? ஆமாங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? நல்லா படி, பெரிய வேலைக்கு போ, நிறைய சம்பாதி, பேர் வாங்கு, இப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை எப்படி அடையறதுன்னு தான் நம்ம கத்துக்கிட்டோம். அந்த ஒரு உந்துதல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதுல தப்பே இல்ல. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா வெற்றியையும் அடைஞ்ச பிறகும் சில நேரங்கள்ல மனசுக்குள்ள ஒரு சின்ன காலியிடம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை வெற்றிகரமா வாழ்றது எப்படின்னு கத்துக்கிட்ட நாம அர்த்தமுள்ளதா வாழ்றது எப்படின்னு மறந்துட்டோமோ? இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். அதாவது ஒரு வீடு, ஒரு இல்லம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்க மனசுல 2 இடத்த கற்பனை பண்ணிக்கோங்க. ஒன்னு பணத்தால பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஒரு வீடு. அங்க ராத்திரி சாப்பாட்டு மேஜையில ஒரு விதமான அமைதி. ஆனா அது சந்தோஷமான அமைதி இல்ல. ஒருத்தருக்கொருத்தர் பேசாம இருக்கிற அமைதி. எல்லாரும் அவங்க போன்லயோ டிவிலயோ மூடி போயிருக்காங்க. சுவத்துல நிறைய கோப்பைகள், விருதுகள் இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யவோ ஆறுதலா பேசவும் ஆள் இல்ல. அது வெறும் தங்குறதுக்கான ஒரு இடம், அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு இல்லத்தை யோசிச்சு பாருங்க. அது அன்பாலையும் அக்கறையாலையும் கட்டப்பட்டது. அங்க சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் காது கொடுத்து கருணையா கேட்பாங்க. கஷ்டம்னா ஓடி போய் உதவ 4 கை இருக்கும். அது வெறும் தங்குற இடம் இல்ல, நம்ம வாழ்ற இடம், நமக்கான இடம். அப்போ ஒரு செங்கலால கட்டின சாதாரண வீட்ட இப்படி ஒரு அன்பான, சந்தோஷமான இல்லமா மாத்துறதுக்கு ஒரு ரகசிய இன்கிரீடியன்ட் வேணுமே. அது என்னவா இருக்கும்? என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்போ அந்த ரகசிய மூலப்பொருள் என்னன்னு தான் நாம பார்க்க போறோம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கிற 2 விஷயங்கள். அதுதான் மகிழ்ச்சியோட 2 தூண்கள். சோ ஒரு நிறைவான வாழ்க்கைனா என்ன தெரியுமா? அது நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேங்கிறதுல இல்ல, நீங்க வாழ்ற அந்த சாதாரண வீட்ட எவ்வளவு அன்பான ஒரு இல்லமா மாத்துறீங்கிற கலையில தான் இருக்கு. இந்த மொத்த ரகசியமும் இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு பாருங்க. நம்ம வீட்டு வாழ்க்கையில அன்பும் அறமும் இருந்துட்டா போதும். அதுதான் அந்த வாழ்க்கையோட பண்பு, அதுதான் அந்த வாழ்க்கையோட பயன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வாழ்க்கையோட உண்மையான கேரக்டரும் அதோட உண்மையான ரிசல்ட்டும் இந்த 2 விஷயங்கள் தான். இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும் இல்லையா? சரி, அந்த சூப்பரான ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அது எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரது? ஒரு உண்மையான இல்லத்தை கட்டுறதுக்கான பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். முதல்ல நம்ம இல்லத்தோட முதல் தூண், அது அன்பு. அத உறுதியா நடணும். அடுத்து 2வது தூண், அது அறம். அதையும் பக்கத்துல நடணும். இந்த 2 தூண்களும் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம இல்லம் எப்பவும் சந்தோஷமா இருக்கும். இப்போ அந்த முதல் தூணான அன்ப பத்தி பாப்போம். அன்புனா என்ன? அது ஏதோ பெரிய தியாகம் பண்றதுல இல்ல. தினமும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள், அவங்களுக்கு தேவைப்படும்போது ஆறுதலா இருக்கிறது, அவங்க பேசுறத முழுசா கவனமா கேக்குறது, நம்ம கிட்ட இருக்கிறத மனசார பகிர்ந்துக்கிறது, முக்கியமா ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அவங்க கூட இருக்கிறது. இதுதாங்க அன்பு. இதுதான் உறவுகளை சிமெண்ட் போட்டு ஒட்ட வைக்கும். அடுத்து அந்த 2வது தூண், அறம். அறம்னா ரொம்ப சிம்பிள். எப்பவும் உண்மையா இருக்கிறது, ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுக்கறது, கொடுத்த வாக்க மீறாம இருக்கிறது, மனசுக்குள்ள பொறாம, கோவம் இதெல்லாம் வளர விடாம பாத்துக்கிறது. முக்கியமா மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசாம எப்பவும் இனிமையான வார்த்தைகளையே பயன்படுத்துறது. இதுதான் வீட்டுக்குள்ள ஒரு நம்பிக்கையான, நேர்மையான சூழலை உருவாக்கும். ஓகே, இப்போ அன்பையும் அறத்தையும் பத்தி தனித்தனியா பார்த்துட்டோம். இந்த 2ம் ஒன்னா சேரும்போது நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தையே அது எப்படி மாத்தி அமைக்குதுன்னு கடைசியா பார்க்கலாம். இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செய்யப் போற மிகப்பெரிய ப்ராஜெக்ட், நீங்க வாங்குற கம்பெனியோ இல்ல கட்டுற பெரிய பங்களாவோ இல்ல. அது உங்க இல்லம்தான். வெளியில நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க உருவாக்குற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த கலாச்சாரம், அதுதான் நிஜமான வெற்றி. இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க இல்லத்தை இன்னும் அழகா, இன்னும் உறுதியா மாத்த இன்னைக்கு நீங்க அன்பால ஒரு செங்கல் எடுத்து வைக்க போறீங்களா? இல்ல அறத்தால ஒரு செங்கல் எடுத்து வைக்க போறீங்களா? அது எதுவா வேணா இருக்கலாம். சின்னதா ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சு பாருங்க. அந்த ஒரு செங்கல் உங்க இல்லத்தை ஒரு கோட்டையா மாத்தும்.